வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை தமிழக அரசு புறக்கணிக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. தமிழகத்தில் 1.5 லட்சம் மாணவர்கள் பங்கேற்பு. வரும் 18ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். 17ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. குறுக்கு வழியில் அரசியல் செய்வது நாட்டை அழித்துவிடும். பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. அதிமுகவுக்கு உரிமை கோரி சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் மனு. கட்சி முடக்கப்படும் அபாயம். தொண்டர்கள் இரட்டை இலை பக்கம், தலைவர்கள் பணத்தின் பக்கம். அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் பேசியதாக வெளியான ஆடியோவால் பரபரப்பு. எடப்பாடி பழனிசாமி வேலுமணி ஆதரவாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனை. கணக்கில் வராத 500 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் கண்டுபிடிப்பு. இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே அமெரிக்கா செல்லும் முயற்சி தோல்வி. விசா வழங்க அமெரிக்கா மறுத்துவிட்டதாக தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவினை புறக்கணிப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் 54வது பட்டமளிப்பு விழா நடைபெறவுள்ளதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக கூறினார். பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் முறையில் என்னிடமும் தமிழக அரசிடமும் ஆலோசிக்காமல் விழாவின் தேதி, அதில் பங்கேற்கும் விருந்தினர்களின் பெயர் முடிவு செய்யப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதனால் இணைவேந்தர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையிலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவினை புறக்கணிக்கிறேன் என்று பொன்முடி தெரிவித்துள்ளார். பட்டமளிப்பு விழான்னு சொன்னால் முதல்ல வேந்தர், அப்புறம் இணையவேந்தர், அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் போடுவாங்க. அவர் சிறப்பு பேச்சாளர் எல்லா கான்வெகேஷன்லையும் போடுவாங்க. கௌரவ விருந்தினர்னு யாரையும் போடுறது இல்லை. ஆனால் இதில் கௌரவ விருந்தினர்னு ஒருத்தரை போட்டு மத்தியில் இருக்கிற அமைச்சர் முருகன் அவர் கல்வித்துறையும் அமைச்சரும் கிடையாது, அவர் ஒரு துணை அமைச்சர். அவரை போட்டு அதில் போட்டு அதை அவர் தான் அடுத்துங்கிற மாதிரி போட்டு அவரை ஒரு கௌரவ விருந்தினர்னு ஒரு கான்வெகேஷனில் போட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நோக்கம்? அப்போ ஆளுநருடைய நோக்கம் என்ன? இந்த கான்வெகேஷனுக்கு ஒரு கௌரவ விருந்தினர்னு அழைக்கிறார். அதெல்லாம் தவறான செய்தி. அதெல்லாம் ஒரு அரசியலை, பட்டமளிப்பு விழாவிலே அரசியலை புகுத்துகின்ற நடவடிக்கைகளிலே மேதகு ஆளுநர் அவர்கள் ஈடுபடுகிறாரோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரைப் போல இந்த தொடரிலும் பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த தொடரில் விலைவாசி உயர்வு மற்றும் அக்னிபத் தொடர்பான வாதங்கள் பரபரக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஜூலை 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்முவுக்கு சிவசேனா கட்சி ஆதரவளிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக யஷ்வந்த் சின்ஹாவும் அறிவிக்கப்பட்டனர். அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகளை தொடர்ந்து சிவசேனா கட்சியும் திரௌபதி முர்முவுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவை சந்தித்து கட்சி எம்பிக்கள் திரௌபதி முர்முவுக்கு ஆதரவளிக்க வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தை சீல் வைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தனித்தனியே மனு தாக்கல் செய்துள்ளனர். ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த வன்முறை காரணமாக கட்சி அலுவலகத்திற்கு சீல் வைத்து வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவிட்டார். இந்நிலையில் சீல் உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதேபோல அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என கூறி பன்னீர்செல்வமும் மனு தாக்கல் செய்துள்ளார்.
இந்த மனுவில் எதிர்மனுதாரராக எடப்பாடி பழனிசாமியை இணை ஒருங்கிணைப்பாளர் என ஓபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் தேர்தல் ஆணையத்திலும் இருவரும் முறையிட்டுள்ளனர். அதிமுக வரவு செலவு கணக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் தரப்பு எழுதிய கடிதங்களால் வங்கி அதிகாரிகள் திக்குமுக்காடியுள்ளனர். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுதிய கடிதத்தில் அதிமுகவின் புதிய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் என்றும் அதிமுகவின் வங்கி வரவு செலவுகளை பராமரிப்பது காசோலைகளில் கையெழுத்திடும் அதிகாரம் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அதிமுக வரவு செலவு கணக்கை தன்னை கேட்காமல் மேற்கொள்ளக்கூடாது என வங்கிக்கு பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். இந்திய தேர்தல் ஆணைய விதிகளின்படி இன்று வரை நான் தான் ஒருங்கிணைப்பாளர் பொருளாளர் எனவும் கடிதத்தில் ஓபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். இதனை மீறி வரவு செலவு கணக்கை மேற்கொண்டால் வங்கி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ஓபிஎஸ் இபிஎஸ் இருதரப்பு கடிதத்தால் செய்வதறியாது வங்கி அதிகாரிகள் திக்குமுக்காடியுள்ளனர். அதிமுக மூத்த தலைவரும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளருமான பொன்னையன் கன்னியாகுமரியைச் சேர்ந்த கட்சி பிரமுகர் ஒருவருடன் பேசுவதாக வெளியாகியுள்ள ஆடியோ அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேராதா இல்லைன்னா இப்படியே போயிருமாங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள போகுது. ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணுமே ஆகாதுன்னா புரிஞ்சு போன மாதிரி ஆகி போகுதுலானே. ஒரு பாதிப்பு வராது. காரணம் என்னன்னா தொண்டர்கள்லாம் ரெட்டால பின்னாலதான் இருக்காங்க. தலைவர்கள் பணத்து பக்கம் நிக்கிறாங்க. அவங்க பணத்தை பாதுகாக்க டெல்லியை பிடிச்சிக்கிட்டு ஆடுறாங்க போட்டி போட்டுக்கிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா நான் 100% உண்மையான விஷயத்த சொன்னீங்கண்ணே. தங்கமணியும் இப்ப மு.க. ஸ்டாலினை கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி அது வேற ஆயிட்டா. இப்ப தங்கமணி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவரும் ஸ்டாலின் ஓடுறாரு. இது வேற ஆரம்பிச்சு. அது நிறைய அதே மாதிரி கேபி முனுசாமியும் இப்ப ஸ்டாலினை திட்டத்தை நிறுத்திட்டாரு. ஆமா, கேபி முனுசாமி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஆமா அது ஏன்னா அந்த பெட்ரோல் பங்கு வாங்கியிருக்காருன்னு அந்த பெட்ரோல் பங்கு இன்னைக்கு ஒரு லைசன்ஸே குவாரி எக்ஸ்போர்ட்ல ஒரு மாசத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. துரைமுருகனை பிடிச்சி வாங்கிட்டாரு கேபி முனுசாமி. பாத்தீங்களா, துரைமுருகன் தான் அந்த மந்திரி. அதனால அவரும் இப்ப அவங்க திட்டத்தை நிறுத்திட்டாரு. பாருங்க, எல்லாம் கொள்ளையடிச்சு கோடீஸ்வரனா பணத்தை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஆடுறானுங்க. தொண்டன் தடுமாறுறோம். இதனிடையே சர்ச்சை ஆடியோவில் இருப்பது தனது குரல் அல்ல என்று பொன்னையன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். பேச்சு அல்ல, நான் பேசவில்லை. அதுவும் குறிப்பாக வாய்ஸ் டெக்னாலஜி மாடுலேஷனை பயன்படுத்தி மோர் தேன் 100% பேசப்பட்ட மிமிகிரி பேச்சு. அந்த பேச்சு உண்மைக்கு மாறானது. அதிமுக அலுவலகத்தில் நடந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவர் என்று உளவுத்துறை போலீசார் தெரிவித்தனர். ஒற்றை தலைமை விவகாரத்தால் சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த 11ஆம் தேதி ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்கள் மோதிக்கொண்டதோடு அலுவலகத்தையும் சூறையாடினர். சாலையில் நின்றிருந்த கார், இருசக்கர வாகனங்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கினர். இது தொடர்பாக 400க்கும் மேற்பட்டோரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். அதிமுகவை பழைய நிலைக்கு கொண்டு வந்து மீண்டும் அதிமுக ஆட்சியை மலர செய்வதே தனது எஞ்சியுள்ள வாழ்க்கையின் லட்சியம் என்று சசிகலா தெரிவித்துள்ளார். அனைவரையும் ஒன்றுபடுத்தி இயக்கத்தை கண்டிப்பான வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதே என் எஞ்சியுள்ள வாழ்க்கையின் லட்சியமாக கருதுகிறேன். நம் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களது கொள்கைகளை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு தொண்டரும் நம் கட்சிக்கு சொந்தக்காரர்கள்தான். அவர்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிந்து நின்றாலும் அனைவருக்கும் இருக்கும் ஒரே ஒற்றுமை மக்கள் விரோத திமுகவை எதிர்ப்பதுதான். நாட்டில் நிலவும் குறுக்கு வழி அரசியல் சவாலாக உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிரதமர் மோடி 16,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், முன்பிருந்த அரசாங்கம் அடிக்கல் நாட்டிவிட்டு மெதுவாக ஆட்சி மாற்றத்திற்கு பின் செங்கலை வைப்பார்கள் என்று கூறினார். ஆனால் நாங்கள் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளோம் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். அடிக்கல் நாட்டிய அனைத்தையும் திறந்து வைத்துள்ளோம் என்று கூறிய பிரதமர் மோடி, நாட்டில் நிலவும் குறுக்கு வழி அரசியல் மிகவும் சவாலாக உள்ளதாக குறிப்பிட்டார்.
மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 546 மையங்களில் நடைபெறும் நீட் தேர்வில் 18 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இதற்கான ஹால் டிக்கெட்டுகள் தேசிய தேர்வு முகமை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ், ஆங்கிலம் உட்பட 13 மொழிகளில் தேர்வுகள் நடைபெறும் நிலையில் தமிழகத்தில் இந்த ஆண்டு 1.5 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். நீட் தேர்வுக்கு முகக்கவசம் கட்டாயம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தேர்வு எழுத வருபவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் இல்லாமல் வரும் தேர்வர்களுக்கு N95 முகக்கவசம் வழங்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உடல் சோர்வால் பரிசோதனை செய்ததில் கொரோனா தொற்று உறுதியானதாக தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அனைவரும் முகக்கவசம் அணிவதோடு தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டு பாதுகாப்பாக இருப்போம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிப்பூரில் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வரும் சூழலில் அனைத்து பள்ளிகளையும் வரும் 24ஆம் தேதி வரை மூட அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கொரோனா தொற்று விகிதம் 15%த்திற்கும் கூடுதலாக உயர்ந்து வரும் சூழலில் அனைத்து பள்ளிகளும் வருகிற 24ஆம் தேதி வரை தொடர்ந்து மூடப்படுகிறது என தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் கடந்த திங்கட்கிழமை 47 பேருக்கும் நேற்று செவ்வாய்க்கிழமை 59 பேருக்கும் கொரோனா பாதிப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அரசு ஒப்பந்ததாரர்கள் இருவருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் கணக்கில் வராத 500 கோடி ரூபாய்க்கு அதிகமான வருவாய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த அரசு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரரான செய்யாதுரை தனது SPK நிறுவனம் மூலமாக அதிகளவில் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக புகார் எழுந்தது. அதேபோல முன்னாள் அதிமுக அமைச்சர் SP வேலுமணிக்கு நெருக்கமான மற்றொரு அரசு ஒப்பந்ததாரரான சந்திரசேகர் தொடர்புடைய இடங்களிலும் வரி ஏய்ப்பு நடந்துள்ளதாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இவ்விரு அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு சொந்தமாக தமிழகம் முழுவதும் உள்ள 40 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. அதில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானத்தை மறைத்து கணக்கு காட்டி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. உரத் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக இலங்கைக்கு 44,000 டன் யூரியாவை அனுப்ப மத்திய ரசாயனத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள உரத் தட்டுப்பாடு காரணமாக கடுமையான உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையில் மத்திய அரசின் முடிவு குறித்த தகவல் வெளியாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே அமெரிக்கா செல்ல விசா கேட்டு அனுப்பிய விண்ணப்பத்தை அந்நாட்டு அரசு நிராகரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதனால் அமெரிக்காவில் குடியேற கோத்தபய திட்டம் தீட்டியுள்ளார். கோத்தபயவுக்கு விசா வழங்க மறுத்துவிட்டதால் வேறு நாட்டுக்கு தப்பிச் செல்வது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கலிபோர்னியாவுக்கு செல்வதற்கு கோத்தபய ராஜபக்சே விடுத்த விசா கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக அமெரிக்கா தூதரக அதிகாரி தெரிவித்துள்ளனர். சிரியாவில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் IS முக்கிய தலைவர் உயிரிழந்தார். ஜிண்டாயிரிஸ் நகருக்கு வெளியே அமெரிக்காவின் ஆளில்லா விமானம் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் IS தலைவர்களில் ஒருவரான மற்றும் பயங்கரவாத குழுக்களின் தலைவரான மஹேர் அல்-கஹால் கொல்லப்பட்டார். இதேபோன்று நடந்த மற்றொரு தாக்குதலில் அல்-அகலுடன் நெருங்கிய தொடர்புடைய IS மூத்த அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். எனினும் இந்த வான்வழி தாக்குதலில் பொதுமக்களில் யாரும் கொல்லப்படவில்லை என தொடக்ககட்ட ஆய்வு தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. டாஸ் வென்று முதலில் பந்து வீச தீர்மானித்த இந்திய அணியின் அபார பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் இங்கிலாந்து அணி தடுமாறியது. அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து 110 ரன்களுக்கு இங்கிலாந்து அணி சுருண்டது. இந்திய வீரர் பும்ரா அபாரமாக பந்து வீசி 6 ஓவர்களிலேயே 6 விக்கெட்டுகளை சாய்த்தார். அடுத்து களமிறங்கிய இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி 19வது ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா 76 ரன்களுடன் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை தமிழக அரசு புறக்கணிக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. தமிழகத்தில் 1.5 லட்சம் மாணவர்கள் பங்கேற்பு. வரும் 18ஆம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்.
17ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. குறுக்கு வழியில் அரசியல் செய்வது நாட்டை அழித்துவிடும். பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. அதிமுகவுக்கு உரிமை கோரி சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் மனு. கட்சி முடக்கப்படும் அபாயம். தொண்டர்கள் இரட்டை இலை பக்கம், தலைவர்கள் பணத்தின் பக்கம். அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் பேசியதாக வெளியான ஆடியோவால் பரபரப்பு. எடப்பாடி பழனிசாமி வேலுமணி ஆதரவாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனை. கணக்கில் வராத 500 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் கண்டுபிடிப்பு. இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே அமெரிக்கா செல்லும் முயற்சி தோல்வி. விசா வழங்க அமெரிக்கா மறுத்துவிட்டதாக தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.